சரி, ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு செயல். சரியா? இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய ஃபங்க்ஷன் வந்து பைத்தானில் யூஸ் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். சரியா? பிரிண்ட்டுங்கிறது என்னன்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். அதான் அந்த பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன். அப்படிங்கிறப்ப நம்ம பிரிண்ட்டுங்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சிருப்பாங்க. என்னன்னா இதுக்குள்ள எது கொடுத்தாலும் அதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருப்பாங்க. அதனால பிரிண்ட்னு கொடுத்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். சரியா? ஸோ இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஒரு செயல்பாடை வந்து நம்மளே உருவாக்குறோம். அதுக்கு பேர் தான் வந்து ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து மொத பண்ணுறதுக்கு வந்து 2 பண்ணணும். சரி, ஒன்று வந்து என்னன்னா ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணணும். செயல்பாடு வரையறுக்கணும். சரி, என்ன செயல் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வரையறுக்கணும். அதுக்கு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் டிஃபைன், அதோட சுருக்கம் தான் வந்து டிஇஎஃப். டிஇஎஃப்னு கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பேர் கொடுத்துக்கலாம். சரியா? இதான் வந்து ஒரு சின்டெக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். சின்டெக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து டெஃப்னு கொடுக்கணும். அப்புறம் வந்து ஃபைல் நேம், டிஃபைன் ஃபங்க்ஷன் நேம் நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து சும்மா தனியாக நீங்கள் கொடுக்குறங்கிறதுனால அதில் இப்படி கொடுக்குறேன். ப்ரொடக்ஷனில் தான் கொடுக்கணும் இல்லை, ஃபங்க்ஷன் நேம் ப்ரொடக்ஷனை கொடுக்குறேன். ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், கோலன், சாரி செமிகோலன் இல்லை கோலன். ஸோ இதான் வந்து ஒரு ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். சரியா? ஸோ இதை நீங்கள் எழுதி இந்த டிஃபைன்ங்கிறதுக்கு டிஎஃப் கொடுத்துட்டு என்னாச்சு என்ன பேசுறீங்க? நான் சொல்லி வாங்க முன்னாடி ஹரிஷ் கிளாஸ் எடுக்கும்போது பேசாதீங்க. பேசுனீங்கன்னா அப்புறம் எனக்கு நானே ரொம்ப கத்தி பேச மாட்டேன், மெதுவாக தான் பேசுவேன். நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் நான் பேசுறது கேட்கும். சரியா? சரி, ஃபங்க்ஷன் வந்து பண்ணும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிஃபைன் கொடுக்கணும், அப்புறம் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வித்தின் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு கோலன் கொடுக்கணும். சரியா? இதுதான் வந்து சின்டெக்ஸ் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணுறது. ஸோ டிஃபைன் ஃபங்க்ஷன் இங்கே வந்து ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஆடுங்கிற ஃபங்க்ஷன் என்ன, 2 நம்பரை ஆட் பண்ணுறதுங்க. அந்த 2 நம்பரையும் யூசர்ட் வந்து இன்புட்டாக வாங்க போகிறோம், ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு. ஸோ ஏ ஈக்குவல் டு இன்புட் ஆஃப், அது ஏங்கிறதோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இன்டீஜரை வந்து இன்புட்டாக வாங்குறோம். சரியா? இன்புட் ஆஃப் என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர்னா இந்த ஏக்கு வந்து ஒரு இன்புட்டை ஒரு யூசர்ட் வந்து வாங்கிடும். அதே மாதிரி பின்னு ஒரு நம்பரு வாங்குறோம். 2 நம்பரையும் இன்புட்டாக வாங்கிட்டு சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படின்னு சொல்கிறோம். இதில் சிங்கிறது என்னது? இது வரைக்கும் போன பைத்தான் வராதவங்களாம் கரெக்டாக சொல்லணும், புரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி தான் இந்த செஷன் திரும்ப வைக்கிறேன். லாஸ்ட் செஷனில் நம்ம வந்து என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே இங்கே ரீகால் ஆகும். வேரியபிள்னா என்ன, டேட்டா டைப்னா என்ன, ஆப்ரேட்டர்னா என்ன, என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குது, என்னென்ன டேட்டா டைப் இருக்குது, எல்லாமே புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இப்போ இங்கே வந்து சிங்கிறது என்னது? சிங்கிறது வேரியபிள். வேரியபிள்னா என்னது? ஒரு வேல்யூ, மாறி. வேரியபிள் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி. சரியா? ஒரு கண்டெய்னர் மாதிரி, ஒரு ஃபிஷ் பவுல் மாதிரினா அதில் மீன் தொட்டி மாதிரினா மீன் தான் போட முடியும். சரியா? மீன் தொட்டிக்குள்ளே கருவாடு போட முடியுமா? அப்போ எந்த மீன் தொட்டியில் என்ன போடணும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து வேரியபிள் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி. அந்த கண்டெய்னருக்குள்ள என்ன போடணுங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்பர் போடுறோம்னா இன்டீஜர், டெக்ஸ்ட் போடுறோம்னா ஸ்ட்ரிங்கு, இல்லை ஃப்ளோட்டு போடுறோம்னா டெசிமல் பாயிண்ட்ஸ், இல்லை ட்ரூவா ஃபால்ஸான்னு மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா அந்த வேல்யூ பேர் வந்து பூலியன். என்னென்ன டேட்டா டைப் இருக்கு வராதவங்களுக்காண்டி திரும்ப சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. டேட்டா டைப்ஸ் வந்து இன்டீஜர், ஸ்ட்ரிங், அப்புறம் வந்து ஃப்ளோட், அப்புறம் வந்து பூலியன். சரியா? இன்டீஜர் அப்படிங்கிறது வந்து முழு நம்பர். சரியா? முழு எண்கள் வந்து இன்டீஜர்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங்னா எழுத்துக்கள், வேர்ட்ஸ், இது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஃப்ளோட்னா தசம எண்கள், அதாவது புள்ளி, டெசிமல் பாயிண்ட்ஸு.
டெசிமல் நம்பர்ஸை வந்து ஃப்ளோட்னு சொல்லுவோம். பூலியன் அப்படிங்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சரி, அந்த மாதிரி 4 டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நம்ம பைத்தான் ஜாவா மாதிரி இங்கே வந்து ஒரு வேரியபிளில் வந்து ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணும்போது என்ன டேட்டா டைப்னு நம்ம சொல்ல தேவையில்லை. சி ஈக்குவல் டு இன்டிஜர் சின்னு நம்ம ஜாவாவில் கொடுப்போம். இங்கே அப்படி தேவையில்லை. சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்தோம்னா ஆல்ரெடி அதுக்கு தெரியும் ஏல என்ன இருக்கோ. ஏலையும் இன்டிஜர் இருக்குது, பிலையும் இன்டிஜர் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக சிங்கிற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகக்கூடியது வந்து இன்டிஜருங்கிறது தெரியும். சரியா? ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிக்கோ, இந்த மாதிரி 2 இன்புட் வாங்கி நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணணும். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இப்போ நான் இதை வந்து நான் கால் பண்ண வச்சுக்கோங்களேன், இதை நான் ரன் பண்ணிட்டேன்னா இந்த ஃபங்க்ஷனை எழுதி அதை வச்சுக்கும். சரியா? இதுக்கு எதுவுமே எனக்கு ரிசல்ட் கொடுக்காது. கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. கனெக்ட் ஆயிடுச்சு. ப்ரோக்ராம் வந்து அந்த ஃபங்க்ஷனை எழுதிடுச்சு, டிக் ஆயிடுச்சு. சரியா? எனக்கு ரிசல்ட் தராது. இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணணும்னா இன்னொரு கோடு எழுதணும். ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இதுக்கு பேர் என்ன? ஃபங்க்ஷன் காலிங் சொல்லுவோம். அந்த செயல்பாடை கூப்பிடுறது. சரியா? ஒரு வேலையை வந்து ஒரு ஆள் பேரை கொடுத்துட்டு அந்த ஆளை கூப்பிட்டோம்னா அந்த ஆள் அந்த வேலையை செய்வார் இல்லையா? அதே மாதிரி வந்து இங்கே ஆட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஏற்கனவே மேலே எழுதி வச்சிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு வெறும் ஆட் ஓப்பன் ப்ரான்சிஸ் க்ளோஸ் ப்ரான்சிஸ் போட்டுட்டு ப்ளே பண்ணோம்னா அந்த ப்ரோக்ராம் அந்த டிஃபைன் பண்ணியிருக்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். சரியா? இது வந்து என்னென்னா ஃபங்க்ஷன் நேம். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் கூப்பிட்றதுக்கு பேர் என்னன்னா ஃபங்க்ஷன் காலிங் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை வந்து எங்கே யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே அந்த ஃபங்க்ஷனை நேம் எழுதி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிற ரன் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் எந்த நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்டிருக்கு 10, சில 12 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ட்ரு கொடுத்தோன்னா பி வேல்யூ கேட்கும். சரியா? பி வேல்யூ 22 கொடுத்து என்ட்ரு அடிக்கிறேன். இந்த டோட்டல் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நம்பர் இந்த பிரிண்ட்டுங்கிறதுல நம்ம என்ன கொடுத்தோமோ அதை அப்படியே கொடுத்து இங்கே சியில் நம்ம ஸ்டோர் பண்ணது என்ன, ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் பிரிண்ட் பண்ண சொல்லி தானே சேவ் பண்ணியிருக்கோம். அந்த சி அப்படியே இங்கே பிரிண்ட் பண்ணி. ஸோ 12 + 22 24. சரி, 34. ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷனை எழுதி சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஒரு செயல்பாடை எழுதி சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் வந்து என்னன்னா ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் வந்து நம்ம நீங்கள் பெரிய பெரிய ப்ரோக்ராம் எழுதும் போது வரும். சரியா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் இதே மாதிரி நிறைய ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்போ நான் ஆடுன்னு எழுதிக்கலாம். இதே மாதிரி 4 ஃபங்க்ஷன் எழுதி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். என்னென்னா ஒரு கால்குலேட்டருக்கான ப்ரோக்ராம் எழுதலாம். 2 நம்பரை கொடுத்தோம்னா 2 நம்பரையும் ஆட் பண்ணி சொல்லணும், மல்டிப்ளை பண்ணி சொல்லணும், இது பண்ணி சொல்லணும் சொல்லிட்டு 4யுமே இந்த 4 ஃபங்க்ஷனையும் வரிசையாக எழுதி கீழே ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் கால் பண்ணும். ஆட் ஏ கமா பி, ஆட் பி சப்ஸ்ட்ராக்ட், இதே மாதிரி சப்ஸ்ட்ராக்ட் இருக்கும். அது நீங்கள் வந்து உங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனோட ப்ராக்டிக்கல் என்னென்னா உங்களுக்கு அதான். சரியா? நான் என்ன சொல்லணும் புரியுதா? இப்போ நான் ஆட் மட்டும் எழுதியிருக்கேன். இதே மாதிரி சப்ஸ்ட்ராக்ஷனுக்கு, மல்டிப்ளிகேஷனுக்கு, டிவிஷனுக்கு, சரியா 4க்குமே எழுதி 4யும் இதே மாதிரி 1 கீழே 1 எழுதிடணும். எழுதிட்டு கீழே கடைசி என்ன பண்ணணும்னா 4 ஃபங்க்ஷனையும் கால் பண்ணணும். சரியா? 4 ஃபங்க்ஷனையும் கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரோக்ராம் டிஃபைன் பண்ணணும். அந்த ப்ரோக்ராம் என்ன, கால்குலேட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் எழுதி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த 4 ஃபங்க்ஷனையும் கால் பண்ணிட்டீங்கன்னா நீ வெறும் கால்குலேட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த 4 ப்ரோக்ராம் உங்களோட நம்பர் கேட்கும். நம்பரை வாங்கிட்டு அந்த 4 ப்ரோக்ராமையும் ரன் பண்ணும். ஓகேவா? கால்குலேட்டர் ப்ரோக்ராம் எழுதிடலாமா? சரி, யார் எழுதுறீங்கன்னு பார்க்குறேன். சரி, ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து இப்போ ஏற்கனவே பார்த்தாச்சு ஃபங்க்ஷன் காலிங், இதுவும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கேன். என்னன்னா டிஃபைன் போட்டு எழுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன எழுதுனா ப்ராக்கெட்டில் ஏ. இது வந்து என்னென்னா இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கோம்னா எதுவுமே உள்ள இன்புட் கொடுக்கல, ஆட் மட்டும் கொடுத்தோம். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எதுவுமே கொடுக்கல. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ரன் ஆகும்போது ஒரு பேராமீட்டரை எடுத்துக்கிட்டு ஒரு தகவலை வந்து உள்ளீடாக எடுத்துக்கிட்டு ரன் ஆகணும்னா அந்த உள்ளீடுக்கு பேர் என்னன்னு சொல்லணும்னா பேராமீட்டர்னு சொல்லுவோம். சரியா? பேராமீட்டர் ஆர் ஆர்குமெண்ட்ஸ். ஒரு ஃபங்க்ஷன் ரன் ஆக தேவையான ஒரு எரிபொருள் மாதிரி. சரியா? ஒரு வண்டி ஓடணும்னா ஒரு பெட்ரோல் போடுறோம்ல, அதே மாதிரி வந்து இங்கே ஃபங்க்ஷன் ரன் ஆகணும்னா அந்த இன்புட் கொடுத்தா தான் ஓடும். அந்த மாதிரி அந்த ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் ரன் ஆகிறதுக்கு வந்து உள்ள இருக்கக்கூடிய
ஃபியூவல் வந்து என்னன்னா இந்த பேராமீட்டர் இல்லாமல் இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகாது. வெறும் எழுதுன்னு மட்டும் கொடுத்து பிளாங்காக கொடுத்தோம்னா ஒன்றுமே பிரிண்ட் பண்ண முடியும். அப்போ எதை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம் அப்படிங்கிறத அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம கொடுக்கும். ஸோ எழுதுன்னு வித்தின் ப்ராக்கெட்டில் ஏன்னு கொடுத்துட்டேன், பிரிண்ட் ஏன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் இப்போ எழுதுன்னு கொடுத்து வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே சலான்னு கொடுத்தோம்னா இந்த ஜீரோக்கு பதிலாக இங்கே என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இவ்வளோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன கொடுத்தாலும் அதை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். நான் பேர் கொடுத்துருக்கேன், அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பிறகு நீங்கள் அட்ரஸ் கொடுத்தாலோ இல்லை வந்து வேறு ஏதாவது நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அது வரும். தமிழில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நன்றி, மீண்டும் வருக அப்படின்னு எழுது. அது மட்டும் இல்லை. ஏன் எழுத்து எழுத்து இதை ரன் பண்ணலை. ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் நல்லா யோசிச்சுங்க. இது நான் அன்னைக்கு பண்ண ப்ரோக்ராம், சரியா? அன்னைக்கு பண்ண ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ நான் ரன் பண்ணலை. அதனால இப்போ இங்கே என்ன சொல்லுது, மொதல் நீ எழுதுனா என்னன்னே எனக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்கும். இப்போ மொதல் இந்த ஃபங்க்ஷன் நம்ம எழுதிட்டோம்னா அது ரன் பண்ணிடும். ரன் பண்ணி அதை டிக் மார்க் இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்போனா தான் அந்த எழுதுன்னு சொன்னோம்னா அதுக்கு புரியும். சரியா? இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு அது பிரிண்ட் ஆகும். சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியம். ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனதுக்கப்புறம் ரன் பண்ணிடணும். அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி டிக் மார்க் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் அதை அந்த நீங்கள் சொல்லியிருக்கிற அந்த எழுத்துக்கு பேர் வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிற எழுத்து அது ரொம்ப. சரியா? ஓகே, அதே தான் இப்போ நாங்கள் எழுது அப்படிங்கிறதுக்கு பதிலாக டிஸ்பிளேன்னு கொடுத்துருக்கோம். டிஃபைன் டிஸ்பிளே ஆஃப் ஏ அப்படின்னு போட்டுட்டு இதுக்குள்ளே என்ன பிரிண்ட் ஆகுனா டிஃபால்ட்டாக ஒரு வார்த்தை பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஏ பிரிண்ட் ஆகும். சரியா? அது வந்து என்னென்னா இந்த ஏங்கிறத வந்து இன்புட்டாக வாங்குறோம். ஓகேவா? இதுதான் ஃபங்க்ஷன், புரியுதா? இதுதான் ஃபங்க்ஷன், இது வந்து ப்ரோக்ராம். எக்ஸ் ஈக்குவல் டு இன்புட் இன்டிஜர் இன்புட் ஆஃப் என்றது நம்பர் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்புட்டை வாங்குகிறோம். வாங்கிட்டு அந்த நம்பரை வந்து டிஸ்பிளே பண்ண வச்சுருவேன். டிஸ்பிளே எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோன்னா இந்த டிஸ்பிளேங்கிறது இந்த ப்ரோக்ராமை கால் பண்ணும். அப்போ டிஸ்பிளே வந்து எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணும். நம்பர் கேட்குது 155ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சோம்னா அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே போட்டு பிரிண்ட் பண்ணிக்கணும். ஸ்லோவர். ஸோ இது மாதிரி வந்து இது சிங்கிள் பேராமீட்டரு, ஒரே ஒரு பேராமீட்டரை மட்டும் வாங்கி பாஸ் பண்ணுறது இந்த இதே மாதிரி 2 பேராமீட்டர் 3 பேராமீட்டரு நீங்கள் உங்கள் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபங்க்ஷன் வந்து தொடர்ந்து கால் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுக்குள்ளே இருக்கனால ஃபஸ்ட்டு ஏற்கனவே இங்கே டிஸ்பிளேங்கிறத நம்ம வந்து டிஃபைன் பண்ணி ரன் பண்ணல. ஸோ அதனால் திணறு எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியல இருக்குது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை தனியாக போடுறேன். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை மட்டும் டிஃபைன் பண்ணி ரன் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து இன்னொரு கோடை ஆட் பண்ணி அதில் ஒரு இன்புட்டை வாங்கி அந்த பிரிண்டர் அதை வந்து எனக்கு எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ இதுக்கு டிஸ்பிளேனா என்னென்னு தெரியும். எக்ஸுங்கிற ஒரு இன்புட்டாக கேட்கும். 4 கொடுத்து என்ட்ரு சொன்னால் அந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை எடுத்து அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். ஸ்லோவர். சரி, அதுக்கு வரப்போ நீங்கள் மல்டிபிள் பேராமீட்டர் பாருங்கள். ஸோ இப்போ அதே மாதிரி வந்து ஏற்கனவே நம்ம 2 நம்பர் வாங்கணும் இல்லையா, வெறும் ஆடுன்னு மட்டும் கொடுத்தோம்னா 2 நம்பரை கேட்டு நம்ம பிரிண்ட் பண்ணோம். அதே மாதிரி இங்கேயும் அந்த 2 நம்பரையும் வந்து நம்ம உள்ளீடாக கொடுக்குறதுனால ஆட் ஆஃப் ஏ கமா பின்னு கொடுத்தோம்னா இந்த 2 நம்பரையும் நமக்கு உள்ளீடாக வாங்கி கொடுப்போம். பேராமீட்டர் அசைன் பண்ணி கொடுப்போம். இந்த பேராமீட்டரில் வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது கொடுக்குறோம்ல அந்த பேராமீட்டருக்கு பேர் என்ன? ஃபார்மல் பேராமீட்டர். ஏன்னா இப்போ இந்த ஏபிங்கிறது வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது கொடுக்குற பேராமீட்டர் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள. அதே வந்து நம்ம இங்கே ப்ரோக்ராம் கால் பண்ணும்போது எக்ஸ் ஒய்ன்னு கொடுக்குறோம். ஆட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு கொடுத்துருக்கோமா, இதுதான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுற இடம்.
ஸோ அப்போ இங்கே வந்து எக்ஸ் கமா ஒய்னா இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸ் எடுத்துக்கிறது, பிக்கு பதிலாக ஒய் எடுத்துக்கிறது. அப்படிங்கிறனால வந்து நம்ம ப்ரோக்ராம் டிஃபைன் பண்ணும்போது கொடுக்குறது வந்து ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது வரக்கூடிய அந்த பேராமீட்டருக்கு பேர் வந்து என்னன்னா ஆக்சுவல் பேராமீட்டர். ஸோ எக்ஸ் கமா ஒய் இஸ் ஆக்சுவல் பேராமீட்டர் அண்ட் a comma b is formal parameters. எழுதிக்கிறோம். எங்க இதில் போய் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுனாலும் ஃபங்க்ஷனை எழுதி கால் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சரியா. இதை தான் நிறைய லைப்ரரியாக எழுதி வச்சுருப்பாங்க. லைப்ரரிஸ்லாம் கால் பண்ணும்போது அந்த லைப்ரரியில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்கிறத நம்ம படித்து வச்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால் வந்து ஃபங்க்ஷனுங்கிற கான்செப்ட் வந்து பைத்தானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் அதை அடுத்து படிக்க போனாலும் சரி, வேலை பார்க்க போனாலும் சரி, எங்கே போனாலும் ஃபங்க்ஷன் வந்து ஒரு பைத்தானில் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துச்சு. ஓகே சரி, இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் இப்போ இங்கே எழுதியிருக்கோம். டிஃபைன் சப்ஸ்ட்ராக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். 2 நம்பரை கொடுத்தோம்னா ஏஎக்ஸில் வந்து ஒய்யை வந்து கழிச்சு எனக்கு நம்பர் சொல்லணும். இங்கே நம்ம என்னென்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்னு பார்க்குறோம். பொசிஷனல்னா என்ன, நம்ம கொடுக்குற இடத்த பொறுத்து தான் அது வேல்யூ எடுத்துக்கும். சரியா, எக்ஸை ஒய்யாவோ ஒய்யை எக்ஸாவோ அது கன்வெர்ட் பண்ணாது. அப்படி எதுக்கு உதாரணம் இங்கே சொல்கிறேன்னா, எக்ஸ் கமா ஒய்னு 2 இன்புட் கொடுத்தோம்னா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய். சரியா, இப்போ நான் இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 10 சரி, எக்ஸோட வேல்யூவாக 10 கொடுக்குறேன், ஒய்யோட வேல்யூவாக 20 கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் மைனஸ் 10 மைனஸ் 20 எவ்வளோ வரும்? -10. ஏன்னா பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால -10 தான் நமக்கு ஆன்சர் பண்ணணும்னா நமக்கு ரிசல்ட்டும் வந்து -10 தான் வரும். சரியா, ஸோ இது ரன் ஆகும்போது என்னன்னா, நான் இங்கே கேட்குறேன், எனக்கு 2 வேல்யூ கேட்குது. அப்போ a = 10 b = 10 ரன் பண்ணோம்னா இந்த மாதிரி நமக்கு என்ன, நமக்கு இதுதான் நமக்கு அந்த வேல்யூ என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணுறப்போ அதை அந்த இடத்துல வச்சு தான் பாஸ் பண்ணணும். ஸோ அப்போ ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி சின்ன நம்பருக்கு பெரிய நம்பரை கழிக்க முடியாது, அதனால இப்படி மாற்றணும் அப்படின்னா அது பண்ணாது. என்ன பொசிஷனில் என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆகும். அடுத்து டிஃபால்ட் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷனில் வந்து ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, ஆர்குமெண்ட் அல்லது பேராமீட்டர் பாஸ் பண்ணும்போது ஆல்ரெடி நமக்கு வந்து சப்போஸ் யூசர் வந்து என்டர் பண்ணும்போது ஒரு வேல்யூ கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம்னு சொல்லலாம். இப்போ நான் அதுக்கு டிஃபைன் ஆர்டர் a கமா பிக்கு பதிலாக b = 5 செட் பண்ணிட்டேன். ஆனால் பியோட வேல்யூ 15, சரி 5 அப்படின்னா சப்போஸ் யூசர் வந்து அந்த பிக்கு வேல்யூ கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, கொடுத்தாங்கன்னா அவங்க கொடுக்குற வேல்யூ எடுத்துக்கும், கொடுக்கலன்னா 5ங்கிறத ஆட் பண்ணி சொல்லுவோம். சரியா, இப்போ நான் c = a + b போட்டு பண்ணியிருக்கேன்னா ரன் பண்ணுறேன். சரி, சரி இது வரைக்கும் அன்னைக்கு பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போகிறதுன்னா லிஸ்ட் அண்ட் டப்பிள் பார்க்க போகிறோம். சரியா, ஸோ லிஸ்ட் அண்ட் டப்பிள். நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து நிறைய டேட்டா டைப் பார்த்துருக்கோம்ல. டேட்டா டைப் வந்து என்ன, டேட்டா டைப் மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. டேட்டா டைப்னா தகவல் வகை, டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா தகவலோட ஷேப் அல்லது அமைப்பு வடிவமைப்பு இந்த மாதிரி சொல்லலாம். சரியா, இங்கே வந்து நமக்கு இப்போ பைத்தானை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நிறையா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. லிஸ்ட்டு, டப்பிள், டிக்ஷனரி, அப்புறம் வந்து செட், 4 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. சரியா, லிஸ்ட்டு, டப்பிள், அப்புறம் வந்து லிஸ்ட்டு, டப்பிள், டிக்ஷனரி, செட்டுன்னு சொல்லிட்டு மொத்தம் 4 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அதில் இப்போ நம்ம வந்து லிஸ்ட்டை பற்றியும் டப்பிளை பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போ லிஸ்ட் அப்படின்னா என்னென்னா வந்து இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருப்போம்னா
ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு ஒரே ஒரு நம்பரை மட்டும்தான் அசைன் பண்ணியிருப்போம். அப்படி இல்லாமல் மார்க்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு 5 சப்ஜெக்டோட மார்க்கை என்டர் பண்ணும். அப்போ என்னன்னா மார்க்குக்கு நேர 5 சப்ஜெக்டோட மார்க்கை என்டர் பண்ணுற மாதிரி 5 சப்ஜெக்டோட மார்க்கையும் கமா 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 போட்டு சேவ் பண்ணுறோம். அப்படின்னா ஒரே வேரியபிளில் மல்டிபிள் வேல்யூஸ். சரியா, புரியுதா? இது வரைக்கும் நம்ம ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூஸ் மட்டும்தான் போட்டோம். சரியா, ஒரு மீன் தொட்டினா ஒரு மீன் மட்டும் தான் போட்டோம். ஆனால் இப்போ என்ன பண்ணோம்னா ஒரே மாதிரி மீனை நிறைய போடும். சரியா, இப்போ வந்து கோல்டு ஃபிஷ்னு ஒரு பவுல் இருக்குன்னா அதுக்குள்ளே வந்து கோல்டு ஃபிஷ் மட்டும் நிறைய போட்டுக்கலாம். அதுல இருந்து நம்ம மீனை எடுக்கிறது, திரும்ப மீனை போடுறது, என்ன மீன் எப்போ விட்டுங்கிறத பார்க்குறது, இதெல்லாமே வந்து தான் நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். டப்புள் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ என்ன சொல்லுது, லிஸ்ட் அப்படிங்கிறதும் டப்புளுங்கிறதும் ஒரே மாதிரி தான். அதுவும் வந்து நிறைய வேல்யூஸை வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறது தான். ஆனால் லிஸ்ட்டுக்கும் டப்புளுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டுங்கிறது வந்து ஓப்பன் டைப் மாதிரி. அதில் நீங்கள் எப்படினாலும் ஒரு வேல்யூ போடலாம், எடுக்கலாம், மீனவெல்லாம் எடுக்கலாம். ஆனால் டப்புள் அப்படிங்கிறது வந்து க்ளோஸ்ட். ஒரு தடவை நீங்கள் உள்ளே போட்டு மூடிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதில் உள்ளதில் எதுவும் மாற்ற முடியாது. சரியா, டப்புளுக்கும் லிஸ்ட்டுக்கும் அதான் வித்தியாசம். சரியா, இப்போ இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நம்ம நிறையா ஒரே மாதிரி டேட்டா வந்து போட்டு அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே லிஸ்ட்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய அந்த லிஸ்ட்டில் உள்ள இருக்க டேட்டா வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு நிறையா இது என்ன சொல்கிறது, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி தான் லிஸ்ட்டில் வந்து நம்ம என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் ஆட் பண்ணலாம்னா, லிஸ்ட்டில் வந்து அப்பண்டுனா புதுசாக ஒரு ஒரு ஆல்ரெடி ஒரு 5 சப்ஜெக்ட் மார்க் போட்டிருக்கோம்னா, அதாவது ஒரு சப்ஜெக்ட் மார்க் போட்டோம்னா அப்பண்ட், புதுசாக ஒன்று சேர்க்கணும்னா அப்பண்ட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். இன்சர்ட்னா இடையில அப்பண்ட் கொடுத்தோம்னா கடைசியாக போய் சேரும். இன்சர்ட் கொடுத்தோம்னா இடையில சேர்க்கலாம். மூணாவது ஒரு மார்க் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு மார்க் சேரும் அப்படின்னா இன்சர்ட், இடைச்சேர்வுகள் அப்படிங்கிறது. ரிமூவ் அப்படின்னா ரிமூவ் பண்ணுறது. ரிமூவ் அண்ட் பாப் ரெண்டுமே வந்து ஒரு அந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணுறது, அதுக்காக யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி எப்படி நம்ம வந்து ஒரு லிஸ்ட்ல இருக்கிற டேட்டா வந்து எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து டெக்ஸ்டாக இருக்கவங்களுக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ இதான் டப்புன்னு சொல்கிறது. டப்புங்கிறது வந்து என்னென்னா எப்படி கிரியேட் பண்ணணும், டப்புள் எப்படி கிரியேட் பண்ணணும், லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ லிஸ்ட்டுக்கும் டப்புளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, டப்புளுங்கிறது வந்து இம்மியூட்டபிள்னா அதை வந்து நம்ம மாற்ற முடியாது. ஒரு தடவை டிஃபைன் பண்ணிட்டோம்னா அதுதான். சரி, அதில் உள்ளதை வந்து நம்ம டெலீட் பண்ண முடியுமே தவிர அதை வந்து நம்ம வந்து புதுசாக வந்து சேர்க்கவோ ஆட் பண்ணவோ எடிட் பண்ணவோ அப்டேட் பண்ணவோ முடியாது. ஸோ இதான் வந்து ரெண்டுக்குள்ள சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்சஸ் லிஸ்ட்டுக்கும் டப்புளுக்கும். ஒன்று வந்து என்னென்னா ரெண்டுமே வந்து ஆர்டர் கலெக்ஷன். லிஸ்ட்டையும் டப்புளையும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்டர்ட் கலெக்ஷன் சொல்லுவாங்க. ஆர்டர் கலெக்ஷன் என்ன, வரிசைப்படுத்தப்பட்ட என்ன நம்ம வரிசையில் கொடுத்தோமோ அந்த வரிசையில் தான் இருக்கும். அந்த வரிசை வந்து மாறாது. சரியா, டிக்ஷனரி செட்டு இன்னும் 2 இது இருக்குது. அதில் வந்து என்னென்னா அது அன்ஆர்டர்ட் லிஸ்ட் சொல்லுவோம். அதில் வந்து என்னென்னா அதில் உள்ளது வந்து ஒரு ஆர்டரில் இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டாக கொடுக்குறது லாஸ்ட்டாக போகும், லாஸ்ட்டாக கொடுக்குறது ஃபஸ்ட் வரும், எப்படினாலும் ஆர்டர் சேஞ்ச் ஆகும். ஆனால் லிஸ்ட் அண்ட் டப்புளுங்கிறது என்னன்னா ரெண்டுமே ஆர்டர்டு கலெக்ஷன். நம்ம என்ன ஆர்டரில் கொடுக்குறோமோ அதே ஆர்டரில் தான் இருக்குது. ஆர்டர்னா ஒன்றும் இல்லை, வரிசை. சரியா, ஓகே. அடுத்து மியூட்டபிள்னா எடிட்டபிள். சரியா, அந்த உள்ளே இருக்கிற டேட்டாவை எடிட் பண்ண முடியுமா, அது வந்து லிஸ்ட்டில் முடியும், டப்புளில் பண்ண முடியாது. சரியா, இண்டெக்ஸிங்கிறதுனா நம்ம அந்த ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்கணும்ல, அந்த ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒவ்வொரு ஐடி இருக்கும். சரியா, அது என்னங்கிறது இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதெல்லாம் வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து ரெண்டுக்குமே இருக்கும். அதனால தான் ரெண்டையும் நம்ம என்ன சொல்றோம்னா ஆர்டர்ட் கலெக்ஷன் சொல்றோம். வரிசைப்படுத்தும், அந்த வரிசைப்படுத்தக்கூடிய நம்பர் 1 2 3 வரிசைப்படுத்தும்ல, ஒவ்வொரு வேல்யூவுக்கும் 1 2 3 நம்பர் போட்டு வச்சுக்கோம். அப்புறம் ஸ்லைசிங் வந்து ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஸ்லைசிங்னா என்னன்னா கட் பண்ற மாதிரி. ஒரு ஒரு லிஸ்ட்ல இருந்து நமக்கு இது மட்டும் வேணும்னா அதை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்குது, அது வந்து ஸ்லைசிங் சொல்லுவோம். அது டப்புள்லையும் பண்ணலாம், லிஸ்ட்லையும் பண்ணலாம். அப்புறம் வந்து ஐட்ரேஷன்னா என்னது, எதுவுமே படிச்சிருக்குமா? ஐட்ரேஷன் கேள்விப்பட்டோமா, ஞாபகம் இருக்கா? ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 10 அப்படின்னு கொடுப்போமா? கொடுப்பீங்களா? ஃபார் லூப் யூஸ் பண்ணீங்களா? ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப்
10 அப்படின்னா என்ன அர்த்தம்? 1ல இருந்து 10 வரைக்கும் அந்த ஒர்க் வந்து ரிப்பீட்டட் ஆகும். அந்த ஒரு செயல்பாடு திரும்ப திரும்ப செய்யறது பேர் தான் வந்து இங்கிலீஷ்ல ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதனாலதான் ஃபார் ஐன்னு அந்த சொல்ற அந்த ஐங்கிறதுக்கு அர்த்தமே ஐட்ரேஷன் அப்படிங்கிறதுனால தான் ஐன்னு அந்த கொடுக்கும். சரியா? திரும்ப திரும்ப செய்யறதுனால தான் ஃபார் ஐன்னு நம்ம டிஃபால்ட்டா சொல்ற அந்த வார்த்தை. ஐக்கு பதிலாக நம்ம எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் நம்ம ஏன் சொல்றோம்னா அது ஐ வந்து ரிப்பீட்டட் வேல்யூவாக இருக்கிறதுனால ஐட்ரேஷன் அப்படின்னா ரிப்பீட்டட் ஃபங்க்ஷன், அது ரிப்பீட்டட் வேல்யூ. அது வந்து ரெண்டுலையுமே பண்ண முடியும். ஐட்ரேஷன் வந்து ரெண்டுலையுமே யூஸ் பண்ண முடியும். மெமரி யூசேஜ் பொறுத்த வரைக்கும் லிஸ்ட்ல வந்து ஜாஸ்தி மோர், அதுல வந்து குறைவா இருக்கும், டப்புல வந்து குறைவா இருக்கும். அது மாதிரி காமன் யூஸ் கேசஸ் வந்து என்னன்னா லிஸ்ட்டை வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளா யூஸ் பண்ண முடியும். ஆனா டப்புல வந்து ரெப்ரசன்ட் பண்றதுல தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அதில் உள்ளது நம்ம வந்து எடிட் பண்றது வந்து கஷ்டங்கிறனால. ஸோ இதான் வந்து காமனா லிஸ்ட்டுக்கும் டப்புளுக்கும் உள்ள டிஃபரன்சஸ். ஓகே, இப்போ வேற ஆப்ஷன் போயிடலாம். சொல்லுங்க, ஒரு எப்படி ஒரு லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்றது. ஓகே, இப்போ ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். நம்பர்ஸ் முன்னாடி வந்து நம்பர் ஈக்குவல் டு ஒரே நம்பர் தான் கொடுப்போம் இல்லை. இப்போ ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ண போறோம்னா இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்கும். சரியா? வித்தின் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள நீங்கள் எத்தனை நம்பர் வேணாலும் இங்கே நீங்கள் கொடுக்கலாம். சரியா? இப்போ நான் வந்து 1, 2, 3, 4, 5 வரையே கொடுத்துருங்க. இந்த ஆர்டரில் தான் கொடுக்கணுமா, 1, 2, 3 தான் கொடுக்கணுமா அப்படிலாம் இல்லை. நீங்கள் எந்த நம்பரு என்ன வேணாலும் கொடுத்துருங்க. சரியா? ஸோ இப்போ இங்கே வந்து நான் இதே மாதிரி இது ஒரு லிஸ்ட்டாக இருக்கட்டும். அப்புறம் நான் வந்து நேம்ஸ் அப்படின்னு ஒன்று போட்டு ஓப்பன் செட் பிராக்கெட், ஓப்பன் செட் பிராக்கெட், க்ளோஸ் செட் பிராக்கெட். ஓப்பன் செட் பிராக்கெட் போட்டிங்கனாலே க்ளோஸ் செட் பிராக்கெட் போட்டுரும். அதுக்குள்ளே நான் வந்து இப்போ டெக்ஸ்டாக கொடுக்குறேன். இதோன் ப்ரேயர். சார் ஸோ இது மாதிரி டெக்ஸ்ட் தான் கொடுத்துக்கலாம். சரியா? ஒரே நேமுக்குனால உள்ள வரிசையாக எவ்வளோ பேர் வேணாலும் அதை கொடுத்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்பரை பிரிண்ட் பண்ணேன், அப்புறம் வந்து எனக்கு நேமை பிரிண்ட் பண்ணி சொல்கிறேன். சரியா? இப்போ எனக்கு வந்து நம்பர்ஸுங்கிற அந்த லிஸ்ட்டில் 1, 2, 3, 4, 5 இருக்கு. நேம்ங்கிறதுல வந்து நமக்கு இந்த பேஸ் நேம்ஸ்லாம் இருக்கு. ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வேரியபிள் கொடுக்கணும். அந்த வேரியபிளுக்கு நேராக கொடுக்கக்கூடிய அந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை வந்து ஸ்கொயர் பிராக்கெட்டில் கொடுக்கணும். ஸோ இதான் வந்து ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணக்கூடிய முறை. சரியா? ரொம்ப ஈஸி. இதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த லிஸ்ட்டில் புதுசாக ஒரு நம்பரை ஆட் பண்ணணும். ஆல்ரெடி நம்மகிட்ட இங்கே 1லேருந்து 5 வரைக்கும் நம்பர் இருக்கு. நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் 5 நம்பர் இருக்குது. எனக்கு 6வது ஒரு நம்பரு ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா நம்பர்ஸ் டாட் அப்பெண்ட், ஏற்கனவே பார்த்தோமா, நம்பர்ஸ் டாட் அப்பெண்ட் கொடுத்தோம்னா அப்பன்னு சொல்லிட்டு அந்த எந்த வேல்யூவை நான் ஆட் பண்ணணுமோ அந்த வேல்யூவை நம்ம டைப் பண்ணணும். சரியா? 6 கொடுத்துட்டு நீங்கள் 6க்கு பதிலாக வேணால் 8ன்னு கொடுக்குறேன். சரியா? அப்போ தான் தெரியும் என்ன ஆர்டரில் போய் சேருது அப்படிங்கிறது. ஸோ கொடுத்துட்டு நான் திரும்ப நம்பரை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சரியா? இப்போ நம்பரை வந்து 8ங்கிற நம்பரை நம்பர்ஸுங்கிற லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நம்பர்ஸுங்கிற லிஸ்ட்டை எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு கொடுத்தோம்னா ஏற்கனவே 5 வரையும் இருந்துச்சு. இப்போ 6வது ஒரு வேல்யூ ஆட் பண்ணியிருக்கு. நான் 6வது ஆட் பண்ண சொன்ன வேல்யூ வந்து 8. சரியா? ஸோ இது மாதிரி வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டில் வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். உள்ளே இருக்கிற அந்த ஒவ்வொரு கமா போட்டு ஒவ்வொன்று கொடுக்குறோம்ல, அது ஒவ்வொன்றுக்கு பேர் என்னென்னா எலமெண்ட். எலமெண்ட்டுக்கு கரெக்டான தமிழ் என்னது தெரியல, எனக்கும் தெரியல, பார்த்து சொல்லுங்கள். சரியா? ஒவ்வொரு எலமெண்ட்டாக இருக்குது, நிறைய எலமெண்ட் இருக்கும். எவ்வளோ எலமெண்ட் அன்லிமிட்டட். ஒரு லிஸ்ட்டில் வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். அது உங்கள் கம்ப்யூட்டரோட மெமரியை பொறுத்தது. ஸோ அதில் வந்து நீங்கள் இன்னொரு எலமெண்ட் ஆட் பண்ணணும்னா
நம்பர்ஸ் டாட் அந்த லிஸ்டோட பேர், நம்பர்ஸ் அப்படிங்கிறது அந்த லிஸ்டோட பேருக்கு அப்புறம் டாட் வச்சு அப்பெண்ட் கொடுக்கும். அப்பெண்ட்னா புதுசாக ஆட் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி வந்து எனக்கு ஒரு இடையில ஒரு இதை வந்து சேர்க்கணும். இப்போ 1 2 3 4 5 6 7 இருக்கு இல்லையா, அதில் வந்து எனக்கு இந்த 2க்கு அப்புறம் ஒரு நம்பரை நான் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அது வந்து இடைச்சொருது. இடையில கொண்டு போய் ஒரு நம்பரை சேர்க்கணும் அப்படின்னா இன்செர்ட். சரியா? அப்போ நம்பர்ஸ் டாட் இன்செர்ட் போட்டுட்டு 2,7 அப்படின்னா இந்த 2க்கு அப்புறம் 7 போய் சேரும்னு சொல்கிறேன். சரியா? 2க்கு அப்புறம் 7 போய் சேரு அப்படின்னு. அப்போ நான் இதை போட்டு ரன் பண்ணேன்னா 2க்கு அப்புறம் 7 வந்துடும். சரியா? ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் 7 ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். அப்பன்னாலும் நம்பர் ஆட் ஆகும், இன்செர்ட்னாலும் நம்பர் ஆட் ஆகும். அப்பன்ங்கிற நம்பர் கொடுத்தோம்னா கடைசி எலமெண்ட்டாக போய் ஆட் ஆகும். சரியா? இன்செர்ட்ங்கிறத கொடுத்தோம்னா அந்த எங்கே நம்ம ஆட் பண்ண சொன்னோமோ அந்த எலமெண்ட்டுக்கு அடுத்ததாக அது போய் ஆட் ஆகும். இப்போ 2,7 கொடுத்தனால 2க்கு அப்புறம் 7 போய் ஆட் ஆகும். அடுத்து இண்டெக்ஸ். ஓகே, இது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பாப் அப்படின்னு கொடுக்கலாம் அல்லது ரிமூவ்னு கொடுக்கலாம். ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். பாப்னாலும் ரிமூவ் பண்ணுறது தான், ரிமூவ்னு கொடுத்தாலும் ரிமூவ் பண்ணுறாங்க. சரியா? பாப்னு நான் கொடுத்துருக்கேன். பாப்னா வந்து இண்டெக்ஸ் 3ன்னு சொல்லுது, அக்கரன்ஸ் 2. அது எப்போ பாப் யூஸ் பண்ணணும், எப்போ வந்து ரிமூவ் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். நான் இண்டெக்ஸை கூட அப்புறமா, பாப் கூட அப்புறமா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் இண்டெக்ஸ் ரிமூவ் சொல்லிடுறேன். ரிமூவ்னா நம்ம இப்போ இப்போ இந்த நம்பர்ஸ் டாட் ரிமூவ் ப்ராக்கெட்ல 2ன்னு கொடுத்தோம்னா அந்த 2 எங்கே இருக்கோ அந்த 2 ரிமூவ் பண்ணிடும். சரியா? கவனிங்க, ரிமூவ் மட்டும் தான் சொல்கிறேன், இண்டெக்ஸ் பாப் சொல்லலை. சரி, பாப் சொல்லலை, ரிமூவ் மட்டும் தான். வேல்யூ வச்சு பிரிண்ட் பண்ண உள்ளே இருக்கிற வேல்யூ 1, 2, 7, 4, 5, 6 இருக்கு இல்லையா, இந்த லிஸ்ட்டில் எனக்கு வந்து 7 மட்டும் அழிக்கணும் இல்லை 2 மட்டும் அழிக்கணும்னா அதை மட்டும் நமக்கு பண்ணுறதுக்கு ரிமூவ் போட்டு அந்த ப்ராக்கெட்டில் அந்த நம்பரை கொடுத்துடலாம். என்ன வேல்யூவோ அந்த வேல்யூவை டைரெக்டாக போட்டு டெலீட் பண்ணுறது வந்து ரிமூவ். அந்த லிஸ்டோட பேர் டாட் அந்த ரிமூவ் கொடுத்துட்டு அந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ நான் இங்கே வந்து ரன் பண்ணுறேன். சரி, இது வந்து டாப் 2 மட்டும் ரிமூவ் ஆயிடுச்சு. சரியா? சரி, இப்போ இன்னொன்று வந்து இப்போ தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு இண்டெக்ஸில் வந்து இப்போ நம்ம நம்பர் இப்படி ஸ்டோர் பண்ணுறோம்ல, இந்த இண்டெக்ஸுக்கு வந்து என்ன செய்யணும்னா இண்டெக்ஸ் நம்ம வந்து ஆர்டர் லிஸ்ட்னு பார்ப்போம். ஆர்டர் கலெக்ஷன். ஆர்டர் கலெக்ஷனா வரிசைப்படுத்தப்பட்ட சேகரிப்பு, அதான் வந்து ஆர்டர் கலெக்ஷன் சொல்லுவோம். இது என்ன வரிசைப்படுத்துது அப்படின்னா 1 2 3ன்னு வரிசைப்படுத்தாது, 0ல இருந்து வரிசைப்படுத்தும். இதோட 1ஓட இண்டெக்ஸ் என்னன்னா, 1ஓட வரிசை என்னன்னா 0, 2ஓட வரிசை என்னது 1, இது வந்து 2 3 4 5. அப்போ இந்த லிஸ்ட்டில் மொத்தம் எத்தனை, இந்த லிஸ்டோட மொத்த நீளம் எவ்வளோன்னா 6 நம்பர் இருக்குன்னா 6ன்னு சொல்லக்கூடாது. என்னது 7, 5. சரியா? ஃபர்ஸ்ட் நம்பருக்கு எப்பயுமே நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு டேட்டா வந்து இதுதான் கொஞ்சம் இண்டெக்ஸ் மட்டும் ஒரு தடவை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் நீங்கள் ப்ரோக்ராமில் எல்லாமே பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ ஒரு இண்டெக்ஸ் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா 1, 2, 3, 5. சரியா? இப்போ இதுக்கு வந்து லிஸ்ட்டுக்கு வந்து ஸ்கீமா இருக்கா? சின்ன பிள்ளை இருந்த மாதிரி இருக்குண்ணே. சரி, இருக்கட்டும். ஹவுஸ் பிடிச்சி கம்பெனியில் இருந்து அப்படித்தான் இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கு வந்து என்னன்னா இது வந்து லிஸ்ட் அப்படிங்கிறது வரிசைப்படுத்தப்பட்ட சேகரிப்புன்னு சொல்லுவோம். ஆர்டர்ட் கலெக்ஷன். ஆர்டர்ட் கலெக்ஷன் வந்து அது எப்படி வரிசைப்படுத்தும் அப்படின்னா 0 1 2 3 4. ஸோ அப்போ இதில் எத்தனை, இந்த லிஸ்டோட லென்த் என்னன்னா 4 தான். 5 நம்பர் இருந்தாலும் 4 தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பரோட வேல்யூ என்னன்னா 0. சரியா? இதை தான் வந்து என்ன சொல்லணும்னா இண்டெக்ஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். வரிசை எண் அப்படின்னு சொல்றது வந்து இண்டெக்ஸ் வேல்யூ. இதையும் நம்ம இப்படி தான் கொடுக்கணும், இந்த மாதிரி செட் ப்ராக்கெட்ல கொடுக்கணும். இப்போ ஒரு நம்பரோட இண்டெக்ஸ் வேல்யூ இல்லைன்னு தெரியணும், இல்லை ஒரு 4th இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ எனக்கு பிரிண்ட் பண்ண அப்படின்னா
அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பிரிண்ட்னு கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் ஒன்று கொடுப்பேன், பிரிண்ட் ஆஃப், இதுக்குள்ள என்னன்னா எனக்கு ஃபோர்த் வேல்யூ மட்டும், சாரி ஃபோர்த்து இண்டெக்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி கொடுக்கும். சரியா? இந்த புரியுதா? ஓகேயா? இதில் வந்து எனக்கு ஃபோர்த் இண்டெக்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ண அப்படின்னா செட் ப்ராக்கெட்டுக்குள்ள 4 கொடுக்கணும். ரன் பண்ணுறேன். சரியா? 0 1 2 3 4. சரி, இப்போ கரெக்டாக இருந்துச்சு. 0 1 2 3 4. சரியா? 4ங்கனால உங்களுக்கு குழப்புது, நான் ஆனால் 3ன்னு கொடுப்பேன். 3வது இண்டெக்ஸில் என்ன இருக்குன்னு எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஒவ்வொரு ரன் வரையும் ரன் பண்ணும்போது அந்த 7 வந்து ஆட் ஆகிட்டே இருக்கு. மேலே ஆட் பண்ண சொல்லிருக்கேன்ல, அதனால 7 ஆட் ஆகிட்டு இருக்கனால இது மாறிக்கிட்டே போகுது. ஸோ இப்போ பாருங்க 3ன்னு கொடுத்துருக்கேன். அதாவது பிரிண்ட் நம்பர்ஸ்ங்கிற லிஸ்ட்ல 3வது இண்டெக்ஸ்ல என்ன இருக்கோ அதை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லிருக்கேன். அதான் கீழே இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. 3வது இண்டெக்ஸ்ல இங்கே என்ன இருக்கு? 0 1 2 3. சரியா? என்ன இருக்கு? 7 தான் இருக்கு. அது நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து இதில் மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 8 எலமெண்ட்ஸ் இருக்கா? இந்த லிஸ்டோட லென்த் எவ்வளவு? 8 7? 7. ஏன்னா முதல் நம்பர் வந்து 0 1 2 3 4 5 6 7. சரியா? ஸோ இப்போ நான் திரும்ப ரன் பண்ணேன்னா இந்த 2க்கு அப்புறம் இன்னொரு 7 ஆட் ஆகும். அப்போ இந்த லிஸ்டோட லென்த் என்ன ஆகும்? 8 ஆயிரும். அப்போ 8 ஆகும்போது எனக்கு 8வதோட இண்டெக்ஸ்ல என்ன, 9வது இண்டெக்ஸ்ல என்ன இருக்கோ, சாரி 8வது இண்டெக்ஸ்ல என்ன இருக்கோ அதை எனக்கு பிரிண்ட் பண்ணா நான் இது மாதிரி கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ இதில் இருக்கிறது மொத்தம் 7 இண்டெக்ஸ் தான் இருக்கு. நான் 8வது இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்றேன். ஏன்னா இங்கே ஒன்று ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணிட்டேன்னா 8வது இண்டெக்ஸ் என்ன இருக்குன்னு எனக்கு பிரிண்ட் பண்ண சொல்றேன். இங்கே ஆல்ரெடி 8 இருக்கு, அதனால 8வது இண்டெக்ஸ் 8ன்னு பிரிண்ட் ஆகும். சரியா? இங்கே 4 7 இருக்கு, இப்போ 5 7 ஒன்று. சரியா? 8ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. 8 எலமெண்ட்ஸ் இருக்கு. 8 எலமெண்ட்ஸோட 8வது எலமெண்ட் என்னன்னு கேட்டிருக்கேன். இண்டெக்ஸ் 8வது இண்டெக்ஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டிருக்கேன். எனக்கு வந்து 9th எலமெண்ட் என்னவோ அது எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. சரியா? ஓகே. சரி, இப்போ அடுத்தது வந்து என்னன்னா எனக்கு எல்லாமே வேணாம். எனக்கு வந்து 2வது இண்டெக்ஸ்ல இருந்து 5வது இண்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு 8வது இண்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதையும் நம்ம கொடுக்கலாம். நான் இங்கே இன்னொன்று ஆட் பண்ணுறேன். இப்போ ஏதாவது டவுட்னா இங்கே கேளுங்க, பேசிக்கிட்டே இருக்காதீங்க. இப்போ பிரிண்ட் ஆஃப் இண்டெக்ஸ் நான் இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன வரும்? இதான் வந்து ஸ்லைசிங். நம்ம பார்த்தோம் ஸ்லைசிங்ல நம்ம ஏற்கனவே இருக்கிற லிஸ்ட்ல இருந்து நமக்கு தேவையான மாதிரி லிஸ்ட்டை வந்து கட் பண்ணி எடுக்குது. இப்போ வந்து இங்கே லிஸ்ட்ல வந்து மொத்தம் 9 எலமெண்ட்ஸ் இருக்கு. சரியா? கவனிங்க, 9 எலமெண்ட்ஸ் இருக்கு. அதில் வந்து எனக்கு வந்து இண்டெக்ஸ் வேல்யூ 2. இண்டெக்ஸ் வேல்யூ 2னா எது வரும்? 0 1 2. இந்த 7ல இருந்து 6ன்னு என்னது? 4 2 3 4 5 6. இந்த 4 இந்த இப்போ இந்த 2வது இண்டெக்ஸ்ல இருந்து 6th இண்டெக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் உள்ளது எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இப்போ இந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் எனக்கு கட் பண்ணி கொடு அப்படின்னு.
சரி, அதுக்கு முன்னாடி நம்பர்ஸ் கொடுக்கும். எந்த லிஸ்ட் நேம் கொடுக்கணும்ல, எந்த லிஸ்ட்லேருந்து எடுக்கணும்னு சொல்லணும்ல, லிஸ்ட் நேம் கொடுக்குறோம். சரியா? இங்கே பாருங்கம்மா, நீங்கள் அங்கிட்டு பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு புரியாது. சரியா? இங்கே பாருங்க, இப்போ வந்து நம்ம இங்கே இந்த இருக்கிற லிஸ்ட்டில் வந்து மொத்தம் 9 எலமெண்ட்ஸ் இருக்கு. இண்டெக்ஸ் வந்து மொத்தம் 8 இண்டெக்ஸ் இருக்கு. இந்த 8 இண்டெக்ஸில் செகண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து 6வது இண்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 6வது இண்டெக்ஸ்னா 6வது இண்டெக்ஸையும் பிரிண்ட் பண்ணாது, 2ல இருந்து 6வது முன்னாடி இருக்கிற வரைக்கும். இப்போ இங்கே 2வது இண்டெக்ஸ் என்ன இருக்கு? 0 1 2. சரியா? அப்போ 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். 7 2 3 4 5 வரை தான் பிரிண்ட் பண்ணும், 6 வந்து பிரிண்ட் பண்ணாது. ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ஸ்லைசிங்கோட மெத்தட் என்னன்னா, சின்டாக்ஸ் என்னன்னா, லிஸ்ட் நேம் கொடுக்கணும். நேம் கொடுத்துட்டு அந்த கொட்டேஷன் ப்ராக்கெட்டுக்குள்ள ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள ஸ்டார்ட், எந்த இண்டெக்ஸில் ஸ்டார்டிங் இண்டெக்ஸு கோலன் எண்ட் இண்டெக்ஸ். சரியா? இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ 2:2:6 கொடுத்துருக்கோன்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்ல இருந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். எண்டிங் இண்டெக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணாது. அந்த எண்ட் இண்டெக்ஸ்க்கு முன்னாடி என்ன இருக்கோ அது வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். சரியா? 1லேருந்து 10க்குள்ள ஒரு நம்பர் சொன்னா நம்ம என்ன செய்வோம்? 10 சொல்லுவோமா? 1லேருந்து 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லணும்னு சொல்றாங்க. 1லேருந்து 10க்குள்ள அப்படிங்கிறப்ப 10க்குள்ள என்ன சொல்லுவீங்க? 9 வரைக்கும் நம்ம சொல்லுவோம், 10ன்னு நம்ம சொல்ல மாட்டோம். சரியா? ஆனால் 1லேருந்து அதே மாதிரி தான் இங்கே வந்து நம்ம சொன்னால் 2லேருந்து 6க்குள்ள எனக்கு கட் பண்ணி கொடு அப்படின்னா 2லேருந்து 6க்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருக்கோ அது வரைக்கும் கட் பண்ணி கொடு. சரியா? ஸோ இதுதான் வந்து ஸ்லைஸ் பண்ணுறது. நம்ம இருக்கிற இண்டெக்ஸில் சரி இருக்கிற லிஸ்ட்டை வந்து கட் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் வந்தோம்னா ஸ்லைசிங் சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்லைசிங். அதுக்கப்புறம் பாப் பார்க்குறோம். முன்னாடி வந்து நம்ம வந்து ரிமூவ் கொடுத்தோம்னா நம்ம என்ன வேல்யூ கொடுத்தோமோ அந்த வேல்யூ வந்து டெலீட் பண்ணிடுவோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாப்புங்கிறத வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு டெலீட் பண்ணுறோம். நான் இண்டெக்ஸ் வேல்யூனா இப்போ 3னா என்ன ஆகும்? இந்த இண்டெக்ஸ் நான் இந்த ஃபர்ஸ்ட் நான் வந்து பண்ணுறேன். இப்போ வந்து திரும்ப இந்த ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி தேர்டில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 1, 0 1 2 3 4 5 6 7 7 எலமெண்ட் இருக்கு. சரியா? 7 எலமெண்ட்ஸில் வந்து எனக்கு வந்து இப்போ 6வது எலமெண்ட்டை வந்து டெலீட் பண்ணணும். சரியா? 6வது இண்டெக்ஸில் இருக்கிற 5ங்கிற நம்பரை டெலீட் பண்ணணும். 5 டெலீட் பண்ணோம்னா ரிமூவ் டாட் 5ன்னு கொடுத்துடலாம். 5 எங்கே இருந்தாலும் டெலீட் ஆயிடும். சரியா? எனக்கு வந்து 6வது இண்டெக்ஸ் டெலீட் பண்ணுனா அப்போ பாப்னு கொடுக்கும். பாப்னு கொடுத்து 6 கொடுத்தோம்னா உள்ள கொடுக்கறத நம்பரா எடுத்துக்கிறாரு. உள்ள கொடுக்கறது என்ன ஆகும்? நம்ம என்ன இண்டெக்ஸ் கொடுக்குறோமோ அந்த இண்டெக்ஸ் எடுத்துக்கும். சரி, இப்போ இங்கே பாப் அப்படிங்கிற பாப் 6 அப்படின்னா 6வது இண்டெக்ஸ்ல என்ன இருக்கோ அந்த இண்டெக்ஸை மட்டும், அந்த இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை மட்டும் எனக்கு டெலீட் பண்ணிச்சா? ஸோ இதான் வந்து பாப் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணணும், ரிமூவ் வந்து எங்கே யூஸ் பண்ணுங்கிறத பார்த்துக்கணும். பாப் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கணும். ரிமூவ் யூஸ் பண்ணும்போது உள்ள என்ன வேல்யூ கொடுத்துருக்கீங்களோ அந்த வேல்யூ கொடுக்கணும். சரியா? சரி, இது நம்ம பார்த்துட்டோம். ஸ்லைசிங் சொன்னல அந்த லிஸ்ட் தான். இப்போ இங்கே வந்து நம்பர்ஸ்னு ஒரு லிஸ்ட் அங்கே ஆல்ரெடி இருக்கு. அதில் வந்து நான் வந்து அந்த நம்பருங்கிற லிஸ்ட்ல இருந்து இன்னொரு லிஸ்ட் ரெடி பண்ணுறேன். அந்த சப் லிஸ்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுறேன். அதை என்ன பண்ணோம்னா 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 1லேருந்து 4 இதில் 1லேருந்து இப்போ மொத்தம் 4 எலமெண்ட் தான் இருக்குது அப்படின்னா 1லேருந்து 4 வரைக்கும்னா 1 7 4 5 வரைக்கும் எனக்கு சப் லிஸ்ட்டில் போய் சேவ் ஆகும். புரியுதா? இங்கே ஸ்லைஸ் பண்ணி அந்த ஸ்லைஸ் பண்ண லிஸ்ட்டை வந்து இன்னொரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறோம். வேரியபிளில் போய் ஆட் பண்ணுறோம். சப்லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். சப்லிஸ்ட்டுங்கிறது வந்து எங்கேருந்து கிரியேட் ஆகும்னா ஆல்ரெடி இருக்கிற நம்பர்ஸ்ங்கிற லிஸ்ட்லேருந்து கிரியேட் ஆகும். நம்பர்ஸ் லிஸ்ட்டில் வந்து 1லேருந்து 4 வரைக்கும் உள்ள நம்பரை எடுத்து
புதுசாக ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணு, அந்த லிஸ்ட்டை கொண்டு போய் சப் லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணு சொல்கிறேன். சரியா? நான் இதை வந்து இன்னும் அப்படியே ரன் பண்ணுறேன். இப்போ ஏற்கனவே இந்த ஒரிஜினல் லிஸ்ட் வந்து இது, அதில் இருந்து எனக்கு 1லேருந்து 4 வரைக்கும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். 0 1 7 ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, 2 3 4 வந்து பிரிண்ட் ஆகாது இல்லை. ஸோ அதனால 3 7 மட்டும் நமக்கு இங்கே வந்துடும். சரியா? பின்னாடி இருக்கவங்களா புரியுதா? பின்னாடி இருக்கவங்களா பேசிக்கிட்டே இருந்தா எப்படி புரியும்? சரி, அதே மாதிரி இன்னொரு லிஸ்ட் ரெடி பண்றோம். இது வரைக்கும் நம்ம லிஸ்ட் டைரக்டா கொடுத்தோம். இப்போ லிஸ்ட்டுக்குள்ள வரக்கூடிய வேல்யூஸையும் நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஒரு ப்ரோக்ராம் எழுதி எடுக்க போகிறேன். ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். அந்த லிஸ்ட்டில் ஒவ்வொரு நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ மட்டும் வரணும். எத்தனை வரைக்கும் வரும்னா ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 1 to 6, 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பருடைய ஸ்கொயர் வேல்யூ, 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் வரைக்கும் எனக்கு வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண. அதை வந்து ஒரு என்ன செய்யணும், ஒரு லிஸ்ட்டாக வந்து கொடு அப்படின்னா ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி. இந்த டபுள் ஸ்டார்னு என்ன அர்த்தம்? ஆப்ரேட்டர் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஸ்டார்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஸ்டார்னா மல்டிப்ளை பண்றது, பெருக்கலுக்கு யூஸ் பண்ணுவோம். டபுள் ஸ்டார்னா அடுக்கு, ஸ்கொயர் கொடுக்குது. ஸ்டார் டபுள் ஸ்டார் 2னா என்னன்னா 1 ஸ்கொயர். சரியா? டபுள் ஸ்டார் 3 கொடுத்தா 1 கியூப். சரியா? 1ஓட அடுக்கு 3, 2ஓட அடுக்கு 3ன்னு வரும். ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணேன்னா 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பரோட ஸ்கொயர் வேல்யூஸ் மட்டும் இந்த ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் போய் ஆட் ஆகும். ரன் பண்ணுறேன் பாருங்க. 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 14, 5 ஸ்கொயர் வந்து 25. ஒரு லிஸ்ட்டை இப்படி கூட கிரியேட் பண்ண முடியும். சரியா? சரி, எனக்கு வந்து என்னன்னா கியூப் வரணும் 1லேருந்து 10 வரைக்கும், 1லேருந்து 10 வரைக்கும் ஒவ்வொரு நம்பரையோடைய 3 மடங்குகளை வந்து ஒவ்வொரு அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணு சொல்கிறேன். எது வரைக்கும் பிரிண்ட் ஆகும்? 9 வரைக்கும் எனக்கு. இதை வச்சு வாய்ப்பாடு எழுதிடலாமா? எழுத முடியுமா? எழுத முடியாது. சரி, ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணும்போது டைரெக்டாக நீங்கள் இன்புட் கொடுக்கணும்னு தேவையில்லை. அந்த இன்புட்டை கூட ஒரு கால்குலேஷனை கொடுத்து அந்த கால்குலேஷனோட அவுட்புட்டை வந்து உங்களோட லிஸ்ட்டாக கிரியேட் பண்ணிக்கணும். சரியா? அதே மாதிரி இப்போ ஒரு நம்பர்ஸ் லிஸ்ட்டை கொடுத்துட்டு இங்கே ஈவன் நம்பர்ஸ் லிஸ்ட்டை நம்ம எடுக்க போகிறோம். இங்கே நான் வந்து 1லேருந்து 6 வரைக்கும் நம்பர் கொடுத்துருக்கேன். சரியா? கொடுத்துட்டு இதுல இருந்து எனக்கு ஈவன் நம்பரை மட்டும் தனியாக எடுத்து ஒரு லிஸ்ட்டை போடு அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? அப்படின்னா ஈவன் நம்பர்னு ஒரு லிஸ்ட்டை நான் கிரியேட் பண்ணுறேன். ஈவன் நம்பர் லிஸ்ட்னா நம் ஃபார் நம் வந்து நம்முக்குள்ள இருந்துச்சுன்னா, அந்த நம்மள வந்து இந்த நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா, இஃப் நம் வந்து பர்சன்டேஜ் சிம்பிள் 2னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஹலோ, என்ன பண்ணுறது? சரிங்க, கிளாஸ் முடிச்சுட்டு சரி, இங்கே கவனிங்க. இங்கே வந்து என்னன்னா ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம். கவனிங்க, இந்த ப்ரோக்ராம் பாருங்க. இது என்னன்னா ஆல்ரெடி இருக்கிற நம்பர்ஸ் ஒரு லிஸ்ட்ல 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கு.
சரியா? அந்த நம்பர்ஸை வந்து இருக்கிற நம்பர்ஸ்ல இருந்து அந்த லிஸ்ட்ல இருந்து எனக்கு இன்னொரு லிஸ்ட் நான் வந்து ஜென்ரேட் பண்ணணும். அந்த லிஸ்ட் வந்து என்னன்னா அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் மட்டும் வரணும், இரட்டை எண்கள் மட்டும் வரணும். சரியா? இதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை அசைன் பண்றேன். சரியா? இது வந்து புதுசா ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வேரியபிள் வந்து நம்பர்ஸ்ல இருக்கான்னு செக் பண்ண சொல்லி ஆக்சுவலி நம்மன்னு ஒரு வேரியபிள். சரியா? நம்மன்னு ஒரு வேரியபிள். நம்ங்கிற வேரியபிள் வந்து ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் கொடுப்போமா, ஃபார் ஐ இன்னு சொல்லிட்டு ஒரு ரேஞ்ச் கொடுப்போம். அதுக்கு பதிலாக ஃபார் ஐக்கு பதிலாக இந்த வேரியபிளை கொடுக்குறேன், நம்ங்கிற வேரியபிளை கொடுத்து இங்க என்ன சொல்லணும்னா ஐ இந்த வேரியபிள் வந்து நம்பர்ல இருக்கான்னு பாரு, நம்பர்ஸ்ங்கிற லிஸ்ட்ல இருக்கான்னு பாருன்னு சொல்றேன். அப்படின்னா இதுக்கு நான் நம்பர்ஸ்ல இருந்து 1ல இருந்து 6 வரை இருக்கா, அப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த இதுல இருக்கிற எல்லா வெளியும் நமக்கு வந்து அது கொடுக்கும். அப்ப நம் ஈக்குவல் டு 1, நம் ஈக்குவல் டு 2, நம் ஈக்குவல் டு 3, நம் ஈக்குவல் டு 4, நம் ஈக்குவல் டு 5, நம் ஈக்குவல் டு 6. இந்த நமக்கு வந்து இந்த 6 வெளியும் 6 நம்பரையும் வேல்யூவா அது கொடுக்கும். சரியா? கொடுக்கும்போது செக் பண்ண சொல்றேன், இஃப் நம்பர் வந்து டிவைடட் பை 2 வந்து 0 0 ஈக்குவல் 0 வருதான்னு பாரு. இந்த 1 எடுத்து நம்பர் வந்து இங்க நம்ங்கிற வேல்யூக்கு 1 கொடுக்குன்னு வச்சுங்களேன், 1 டிவைடட் பை 2 ஈக்குவல் 0 பார்க்குது, என்ன வரும்? ஃபால்ஸ். இப்போ தப்பு. அப்போ திரும்ப 2 எடுத்துக்கும், 2 வந்து டிவைடட் பை 2, 2 டிவைடட் பை 2 வந்து என்ன வரும்? 0. ரிமைண்டர் என்ன வரும்? ஈவு சொல்ல நமக்கு அது வேணும்னா ஸ்லாஷ் போட்டிருப்போம். சரியா? ஸ்லாஷ் போட்டிருந்தோம்னா என்ன ஆகும்? 1 வரும். இந்த ரிமைண்டர் வேணா என்ன செய்யணும், நம்ம இந்த மாடுலர், சரி, மாடுலர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா நமக்கு ரிமைண்டர் தான் வரும். அப்போ இந்த 2ஆம் நம்பரை வந்து நம்பர் 2 வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் நமக்கு 0 வரும். அப்போ இந்த 2 வந்து என்ன செய்யும்? ஈவன் நம்பரில் சேர்த்து. அடுத்து 3ஆம் நம்பர் எடுக்கும், 3 செக் பண்ணி பார்க்கும், 3 மாடுலர் 2ங்கிறது 0 வருதான்னு பார்க்கும், 1 வரும், அதனால சேர்க்காது, விட்டுரும். 4 எடுக்கும்போது 0 வரும், 4 ஆட் பண்ணிடும். 5 எடுத்து செக் பண்ணும், 1 வரும், விட்டுரும். 6 எடுத்து செக் பண்ணும், 0 வரும், ஆட் பண்ணிடும். ஸோ அப்படிங்கிறப்ப இதில் இருக்கிற ஈவன் நம்பர்ஸை மட்டும் தனியாக ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி நம்ம கொடுத்தோம். சரியா? நமக்கு பதிலாக நீங்கள் வந்து ஈவன் கூட கொடுங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். சரியா? நமக்கு பல ஒரே நம் இருந்தால் ஒரு மாதிரி குழப்பங்கிறதுனால நான் ஈவன் கண்டுபிடிக்கிறதுனால ஈவன் மாற்றிட்டேன். அந்த வேரியபிளுக்கு வந்து நேம் சேஞ்ச் பண்ணேன். சரியா? ஸோ இந்த லிஸ்ட்டை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். 34, 66, சரியா? இந்த மாதிரி லிஸ்ட் செக் பண்ணி இப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ்ல வந்து ஈவன் நம்பர்ஸை மட்டும் தனியாக எடுத்துக்கணும்னு சொல்லி கேட்குறேன். சரியா? அந்த லிஸ்ட்ல இருந்து எனக்கு ஈவன் நம்பர்ஸ் இதெல்லாம் ஈவன் நம்பர்ஸோ அதை மட்டும் பிரித்து அதை ஒரு லிஸ்டா எனக்கு இந்த ஈவன் நம்பர்ஸ் லிஸ்ட்ல சேர்த்துருச்சு. ஏன் நம்ம இதை வந்து இந்த ஈவன் நம்பர்ஸ் ஈக்குவல் டு ஏன் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போடுறோம்? ஏன்னா இந்த ஈவன் நம்பர்ஸ்ங்கிறதையும் லிஸ்டா கிரியேட் பண்ணி கொடுன்னு கேட்கும். சரியா? இந்த லிஸ்ட்ல இருந்து தான் இந்த லிஸ்ட் வருது, அந்த புதுசா வர்றதையும் எனக்கு லிஸ்டா கிரியேட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள கொடுக்கும். சரியா? ஸோ அது மாதிரி இது இன்னொரு லிஸ்ட், ஃப்ரூட்ஸ்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம். அதில் வந்து ஆப்பிள், பனானா, செரின்னு போட்டிருக்கோம். ஒரு இதில் இருக்கிற எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரூட்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஃப்ரூட் வந்து என்னன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 10 கொடுப்போமா, அதே மாதிரி இந்த ஐக்கு பதிலாக ஃப்ரூட்டுக்கு பதிலாக நீங்கள் வேற ஏதாவது கூட கொடுத்துக்கலாம். பழம்னு கூட கொடுக்குறேன். சரியா? ஃபார் பழம் இன் ஃப்ரூட்ஸ், பழம் வந்து ஃப்ரூட்ல இருக்கான்னு பாருன்னு சொல்றேன். ஏன்னா இது ஒரு வேரியபிள், இந்த வேரியபிளோட வேல்யூ என்னன்னா இதுக்குள்ள உள்ளதப்புறம் எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்றேன். சரியா? கொடுத்துட்டு இங்கே பிரிண்ட் நான் என்ன கொடுக்குறேன், இங்கேயும் பழம் தான் கொடுக்குறேன். அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆப்பிள் கொடுக்கும், ஆப்பிளை பிரிண்ட் பண்ணோம், அப்புறம் பனானா கொடுக்கும், பனானா பிரிண்ட் பண்ணோம்,
செரி கொடுக்கும், செரியை பிரிண்ட் பண்ணும். சரியா? ஸோ இது மாதிரி வந்து ஒரு வேரியபிள் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும்னா ஃபார் லூப் வச்சு பிரிண்ட் பண்ணலாம். ஃபார்னு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அந்த வேரியபிளுக்கு உள்ள வேரியபிளில் உள்ளதுக்கெல்லாம் எது வேணுமோ அதை ஒரு லிஸ்ட்டை கொடுத்து இந்த ரேஞ்சை வந்து லிஸ்ட்டாக கொடுத்தணும். இந்த ஃப்ரூட்ஸை வந்து நான் இங்கே வந்து ரேஞ்சாக கொடுத்துருக்கேன். சரியா? அந்த ஃப்ரூட்ஸுங்கிற லிஸ்ட்டில் என்னென்ன இருக்கோ அதை பூரா எனக்கு இந்த பழம்ங்கிற வேரியபிள் அது இன்புட்டாக கொடுக்கும். அதை பூரா வாங்கி நான் பிரிண்ட் பண்ண சொல்லுவேன். பிரிண்ட் பழம்னா இந்த பழம்ங்கிற வேல்யூக்கு என்னென்ன வேல்யூ வருதோ அதை பூரா பிரிண்ட் பண்ண சொல்லுவேன். அப்போ இந்த இதில் லிஸ்ட் என்னென்ன இருக்கோ அதை பூரா எனக்கு வரிசையாக பிரிண்ட் பண்ணும். சரியா? இது முன்னாடி ஏற்கனவே ஃபார் லூப் பார்த்துருக்கோம், ஒயில் லூப் பார்த்துருக்கோம். அந்த ஃபார் லூப்பை எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம இங்கே பார்த்துருக்கோம். சரியா? போட்டு குழப்பக்கூடாது எல்லாத்தையும். ஓகே, அடுத்து இப்போ எனக்கு வந்து இந்த எல்லாமே இங்கே ஸ்மால் லெட்டரில் இருக்கு, எல்லாத்தையும் எனக்கு வந்து கேபிட்டல் லெட்டரில் மாற்றணும். அப்படின்னா என்ன பண்ணுறது? அப்போ என்ன பண்ணா ஃபார் ஐ இந்த லென் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து இங்கே வரும். லென் அப்படிங்கிறது என்னன்னா லென்த்னு அர்த்தம். லென்த்தோட சுருக்கம் தான். அம்மா என்னாச்சு, போர் அடிக்குதா இல்லை புரியலையா? சேர்ந்து ஓகே, இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா மாடிஃபை த எலமெண்ட்ஸ் அப்பர் கேஸ் ஆல். அப்படின்னா அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா வேல்யூவும் வந்து ஸ்மால் லெட்டர்ல இருந்து அப்பர் கேஸாக சேஞ்ச் பண்ண போறோம். சரியா? இப்போ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஆல்ரெடி இங்கே இருக்கு ஃப்ரூட்ஸுங்கிற ஒரு இந்த இதை வேணா இங்கே கொண்டு கொடுத்துறேன். சரி, ஃப்ரூட்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. ஃப்ரூட்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அதில் வந்து இருக்கிற எல்லாத்தையும் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னு கொடுத்துருக்கேன்னா லென் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸில் வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதான் வந்து லென்த்து. சரியா? இங்கே மொத்தம் வந்து 3 இருக்குன்னா அந்த 3 லென்த்தையும் இதில் வந்து கொடுக்கும். சரியா? இப்போ இங்கே வந்து ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா ஃப்ரூட்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இன்புட்டாக கொடுக்குது. நான் இங்கே என்ன பண்ணேன்னா ஃப்ரூட்ஸ் ஐ அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த ஐயோட இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்ல கொடுத்தா என்ன அர்த்தம்னா இண்டெக்ஸ் வேல்யூன்னு அர்த்தம். சரியா? லிஸ்டோட இண்டெக்ஸ் வேல்யூ. ஐ வந்து ஃபர்ஸ்ட் இங்கே ஆப்பிளில் கொடுக்கும். அதை வந்து நான் என்ன பண்ணேன்னா இதே ஐயை வந்து எடுத்துக்கிட்டு டாட் அப்பர் கேஸாக மாற்று அப்படின்னு சொன்னால அப்பர் அந்த ஃப்ரூட்ஸ் ஐ டாட் அப்பர்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஐக்கு பதிலாக இங்கே ஆப்பிள் வரும். சரியா? ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஆப்பிள் ஈக்குவல் டு ஆப்பிளை வந்து அப்பர் கேஸாக மாற்றுன்னு சொல்கிறேன். அப்போ ஸ்மால் லெட்டரில் இருக்கிற எல்லாத்தையும் அப்பர் கேஸாக மாற்றிடும். அப்புறம் இதே மாதிரி ஆப்பிள் அப்புறம் பனானா அப்புறம் செரின்னு எல்லாமே வரிசையாக வரும், எல்லாத்தையும் மாற்றிடும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃப்ரூட்ஸை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ எல்லாமே பிரிண்ட் ஆகும்போது எல்லாமே கேபிட்டலில் பிரிண்ட் ஆகும். சரியா? நான் புதுசாக இங்கே வேணால் இன்னொன்று ஆட் பண்ணி சரியா? பாப்பா ஏன்னா கொடுத்துட்டு ரன் பண்ணனா அந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லாத்தையுமே கேப்சரில் மாற்றும். சரியா? ஸோ இது மாதிரி வந்து நமக்கு வந்து எப்படி வேணுமோ அந்த மாதிரி லிஸ்ட்டை வந்து எப்படினாலும் எடிட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டை வந்து எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன். சரியா? டப்புள் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். டப்புள் எல்லாமே மொராலஸ் இதே தான் வரும். ஆனால் என்னென்னா நம்ம வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்தோமா, டப்புள் கிரியேட் பண்ணும்போது என்னன்னா இந்த மாதிரி வெறும் ப்ராக்கெட் மட்டும் கொடுக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் வித்தியாசமே இல்லை. சரியா? இது டப்புள் இப்படி கொடுத்தோம்னா நம்ம அதை வந்து எடிட் பண்ண முடியாது. லிஸ்ட்டாக கொடுத்தோம்னா நம்ம எப்படினாலும் அதை எடிட் பண்ணிக்கலாம். இதை நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நான் இப்போ லிஸ்ட்டில் என்னென்ன சொல்லணும் இது எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. சப்போஸ் இங்கே முடிஞ்சால் இங்கே பாருங்கள், அப்படின்னா வீட்டில் போய் பாருங்கள். ஃபோனில் வந்து அந்த கொலாப் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு ஏதாவது டவுட்டு இல்லை தெரியலன்னா கேளுங்க. சரியா?